ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி ஈஸியான முறையில் சட்டுன்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதில் மீல் மேக்கரை பொறுத்த வரைக்கும் அது எப்படிப்பட்ட ஒரு டிஷ்னால் நம்ம எந்த டேஸ்ட்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி அது மாறும். இப்போ சிக்கன் அந்த டேஸ்ட்டில் பண்ணால் சிக்கன் மாதிரி தெரியும், இல்லை ஃபிஷ் மாதிரி பண்ணோம்னா ஃபிஷ் மாதிரி தெரியும். இப்போ நம்ம அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கார்னிஷ்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு எக்கு, அப்புறம் கொஞ்சம் மல்லிக்கீரை, கருவேப்பிலை போடுறதுக்கு, அப்புறம் ஆயில் அதை ஊற்றுறதுக்கு, தாளிக்கிறதுக்குள்ள ஆயில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறணும். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பவுலில் தண்ணி நல்லா சூடாக்கணும். சூடாக்கினா தான் நம்ம மீல் மேக்கரை போட்டு கொதிக்க வைக்க முடியும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை அந்த அடுப்பில் மாற்றிருக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய அடுப்பு, சீக்கிரம் ரெடி ஆகுன்றதுக்காக. ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சோம்னா சீக்கிரம் ரெடி ஆகும். இப்போ தண்ணி ஓரளவுக்கு சூடாகி வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ண பிறகு மீல் மேக்கரை எடுத்து அதில் நம்ம கொட்டுறோம். கொட்டி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடலாம். அப்போ அது தண்ணி எல்லா இடத்துலையுமே படும், பட்டு சீக்கிரம் ஊறி வரும். பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் போதும். திரும்ப அதை எடுத்து பார்த்தோம்னா அது சீக்கிரம் நல்லா வெந்து வரும். அது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அது நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ அதோடைய தண்ணியை நம்ம நல்லா வடிச்சிட்டு அதை புழிஞ்சு எடுக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ புழிஞ்சு எடுத்தாச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. இதை இனி இதில் மசாலெல்லாம் போட்டு ரெடி பண்ண வேண்டியது. இப்போ ஒரு பவுலில் அதை நம்ம போட்டுட்டு அதில் தேவையான என்னென்ன போடணுமோ அதை போடுறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். அப்புறமா ஒரு எக்கை உடச்சி அதில் ஊற்றுறோம். எக்கை உடச்சி ஊற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அது எல்லா இடத்துலையுமே அதனுடைய இது படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த எக்கும் இந்த மீல் மேக்கரில் ஃபுல்லாக நல்லா ஊறி, ஏன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து வச்சதுனால இது எக்கு நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகி வரணும். அதுக்காக நம்ம அது வரைக்கும் நல்லா அதை கிண்டி விடுறோம். அப்புறமா நம்ம அது ஃப்ரைக்குள்ளே மசாலா போடுறோம். அது சிக்கன் 65 மசாலா போடுறேன் நான். இந்த மசாலா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மசாலா பொரிக்கிறதுக்கு நீங்கள் வெறும் வத்தல் பொடி மட்டும் போடுறதா இருந்தால் போடலாம். இல்லை வேறு எதுவும் கரம் மசாலா அப்படிலாம் போடுறவங்க அந்த மசாலா போட்டுக்கிடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதை ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். பேன் வச்சாச்சு, பேன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஆயில் போடணும். ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் விடணும். ஏன்னா ரொம்ப விடக்கூடாது. எவ்வளோ விட்டாலும் இது அப்சர்வ் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக விட்டால் போதும். ஆயில் 2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி தான் விடணும். நாங்கள் யூஸ் பண்ணுறது சுத்தமான செக்கு கடலை எண்ணெய். இப்போ ஆயில் சூடாகிட்டு இருக்கு. இதை நம்ம அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக
அதில் போட்டுட்ருக்கோம். அடுப்பு சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா உதிரியாக நமக்கு இந்த எக்கு போட்டனால நல்லா உதிரியாக அழகாக வரும். அதை வந்து சிம்மிலே வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். லைட்டாக கிளறி விட்டுட்டே இருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆயிரும். அது தனித்தனியாக ஒத்தையாக நமக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ ஃபினிஷிங்காக அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை லேசாக தூவி விட்டுற வேண்டிதான். இப்போ இது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சேவ் பண்ண வேண்டிதான். இப்போ பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் அழகான ஒரு டிஷ்ஷு சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான வேலை. திடீர்னு ஒரு இது பண்ணணும், சைடிஷ் பண்ணணும்னா இதை நீங்கள் பண்ணி வீட்டில் கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானது கூட. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான டிஷ் பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.